பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக ஒரு ரெசிபி நீங்கள் பார்ப்பீங்க. இது வேறு எதுவும் இல்லைங்க, மட்டன் பெப்பர் மசாலா தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி சூப்பராக ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நான் மட்டன் வந்துட்டு 1/2 kg எடுத்துருக்கோங்க. இந்த மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதை நம்ம வந்துட்டு நல்லா பெரிய பெரிய பீஸாக எடுத்தாலும் சரி, குட்டி பீஸாக எடுத்தாலும் நம்மளோட விருப்பம் தான். இவ்வளோ பெரிய துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அதோட பார்த்திங்கன்னா ஒரு 10 பூண்டுங்க. இந்த பூண்டு வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுனால உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது. அப்புறம் இதை வந்து நான் எப்போவுமே மிக்சியில் போட்டு செய்யவே மாட்டேன். இஞ்சி பூண்டு இதில் தான் போட்டு அரைப்பேன். நான் வந்துட்டு இந்த உரலில் தான் வச்சு இடித்து, எனக்கு அப்படி போட்டால் தான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு அதில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இதில் வந்துட்டு அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக இப்போ மேரினேஷன் தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடனே போட்டோடனே மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அது 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் வந்துட்டு. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 1/2 கூட போட்டுக்கலாம். சில்லி பவுட்ரு வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி தான். அப்புறம் ஜீரகத்தூள் அதுவும் நீங்கள் ஈக்குவலாக ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதோட கரம் மசாலா அதுவும் நான் ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுவும் நீங்கள் போட்டுக்கோங்க 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இதோட இதுவும் பெப்பரும் சேர்த்துக்கோங்க, உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் போட்டேன் கடைசியாக மேரினேட் பண்ணும்போது. அதை போட்டுட்டு நல்லா இது எல்லாத்தையும் புரட்டணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தக்காளி இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா இப்போ வந்து பெப்பர் தூள் போடுறேன். தக்காளியை வந்து நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. நம்ம அதையும் இதோடையே புரட்டி வைக்கும்போது இந்த மசாலாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மட்டனுக்குள்ளே போய் ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் ஆயிரும். அப்போ செய்யும்போது சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த பெப்பர் மசாலா உண்மையிலே ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சு. தக்காளியும் இதே மாதிரி போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் அதில் ஒன்றா புரட்டி வச்சுருங்க. நீங்கள் வணக்க வேணாம், இந்த மாதிரி போட்டு நீங்கள் புரட்டி வைக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே நீங்கள் ஒரு 2 மணி நேரம் வச்சுருங்க. நீங்கள் வெளியிலே வச்சுருங்க, ஃப்ரீசர்லாம் வைக்கணும்னு கிடையாது. 2 மணி நேரம் நீங்கள் வெளியிலேயே மூடி வச்சுருங்க. அது நல்லா ஊற இந்த மசாலாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா அப்சர்வ் ஆயிரும். நீங்கள் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக காட்டும். இப்போ 2 மணி நேரம் கழித்து நான் எடுத்துகிட்டு என்ன பண்ணேன்னா, ஒரு குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு அதில் நல்லா 1/4 லிட்டர் 250 ml கிட்ட நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றினேன். பொதுவாக நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதில் இந்த மட்டன் சூப்பு, மட்டன் செய்கிற எல்லா ரெசிபீஸ்க்குமே நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக தூக்கி கொடுக்கும். அதோட ஒரு 30-40 வெங்காயத்தை இப்படி நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சின்ன வெங்காயம் தான், நாங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெல்லாம். அதை அப்படியே அதில் போட்டு வணக்கணும், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் இதை வதக்கணும். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகும்போது நீங்கள் என்ன செய்யணுன்னா, அந்த நம்ம மேரினேட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த மட்டனை எடுத்து இதில் நீங்கள் போட ஆரம்பிச்சிட வேண்டியது தான். இப்போ நீங்கள் எதுவுமே சேர்த்தணுன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாமே சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிட்டோம். இப்போ அது எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா இதாக வரும். இதில் நீங்கள் வந்து வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம வந்து இதை மசாலா வந்து கொஞ்சம் நல்லா கிரேவியும் இல்லாமல் ரோஸ்ட்டாகவும் இல்லாமல் நடுவில் ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். நான் சும்மா ஒரு 1.5 டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றினேன். அதுவே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. நல்லா எல்லாத்தையும் ஒன்றா நான் வணக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த மட்டன் பெப்பர் மசாலா செஞ்சேன்னா ஒரே பாராட்டு தான். எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க. இப்போது தண்ணி பாருங்கள், தேவையான அளவு அது வேகிற அளவுக்கு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஊற்றி 5-6 விசில் வேக விட்டு நான் எடுத்துக்கிட்டேங்க. அப்போ தான் மட்டன் நல்லா வெந்து வரும். பாருங்கள், வெந்துட்டு தண்ணி எண்ணெய் மேலே பிரிஞ்சு நிற்கும். எப்போவுமே குக்கரில் வச்சோன்னா இந்த மாதிரி தான் ஆகும். திரும்ப தண்ணியை கொஞ்சம் நம்ம வற்ற விடணும். நான் நல்லா வற்ற விட்டேங்க சிம்மில் போட்டு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும். மட்டன் நல்லா அந்த கிரேவி இதுக்கு வந்துடுங்க டேஸ்ட்டுக்கு. நீங்கள் ரசம் வச்சு இப்படியும் இதை சாப்பிட்டுக்கலாம், அல்லது சாதத்துலேயும் போட்டு டேரெக்டாகவும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். தோசைக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்துச்சு அன்றைக்கி எங்கள் வீட்டில் இது சாப்பிட்ட அன்றைக்கி. கடைசியாக நீங்கள் பெப்பர் பவுட்ரு இதில் நிறைய நீங்கள் போட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ. ஏன்னா இது பேரே பெப்பர் மசாலா தான். ஸோ பெப்பர் பவுட்ரு போட்டுட்டு சாப்பிட வேண்டியது தான். கடைசியில் எனக்கு இப்படி தாங்க அவுட்கம் வந்திருந்தது. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணிவிட்டு போயிருங்க. தேங்க்யூ.